மற்றும் என் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். தந்தத்தோம் என்று சொல்லி வில்லினி பாட அம்மா வில்லினி பாட அம்மா வில்லினி பாட தந்தருவாய் தானே மகனே வந்தருவாய் நாயகனே. பாட்டு அம்மா கும்மி பாட்டு அம்மா கானா பாட்டு இது போல சிறப்பான அருமையான அற்புதமான சூப்பரான சுவையான பாட்டு தான் இந்த வில்லு பாட்டு. எனக்கு தான் இந்த வில்லு பாட்டு நல்லா தெரியுமே. எங்க பாடி காட்டு. ஏய் நிறுத்துமா. வில்லு பாட்டுனா வில்லு படத்துல வர பாட்டு இல்லம்மா. வில்லை கருவியாக்கி சொல்லை கருவாக்கி பாடுற பாட்டு தான் வில்லு பாட்டு. எப்பவும் எதுக்கும் ஆமா போட்டுட்டே இருக்காதீங்க. வில்லு பாட்டுக்கு ஆமா இப்படி எல்லாத்துக்கும் ஆமா போட்டா நான் எப்படி விஷயத்தை சொல்லுவேன்? கொஞ்சம் பாட விடுங்க. அன்பானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் உள்ளவர்களிடையே சத்து குறைவால் பலவிதமான நோய் வந்து துன்படுவதை பார்த்திருக்கீங்களா? அதிலும் குழந்தைகள் தான் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள், அப்படித்தானே? மண்ணுக்குள்ளே மரம் பாரமா, மரத்துக்கு நிலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு நிலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா. நீ பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. நீ பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. பிள்ளையை பெற்றுவிட்டால் போதுமா? நீ வளர்க்க வேண்டும் தெரியுமா? குழந்தைகளை வளர்க்கும் போது அகமும் புறமும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா? குளிக்க வைக்கணும், நகங்களை வெட்டணும், கண்கள் கால்கள் முட்டையெல்லாம் சுத்தமாக வைக்க வேண்டும். கோடை காலத்தில் பருத்தி ஆடைகளையும் குளிர் காலத்தில் கம்பளி ஆடைகளையும் அணிய வேண்டும். சத்தான உணவுகளையும் பானங்களையும் கொடுக்க வேண்டும். அதனால்தான் பெரியவங்க சொல்வாங்க, சுத்தம் சோறு போடும்னு சொல்லுவாங்க. சுவரிட்டால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதற்கிணங்க உங்கள் குழந்தைகளை சுத்தமாக பள்ளிக்கு அனுப்புங்க தாய்மார்களே. சுத்தம் சுத்தம்னு சொல்றீங்களே, குளிக்காம வராங்க பள்ளிக்கு, பல்லு தேய்க்காம வராங்க பள்ளிக்கு, அதுக்கு ஆடைகள் அணிந்து வராங்க பள்ளிக்கு. இதையெல்லாம் எப்படி படிச்சே ஆகணும். சொர்க்கம் சொர்க்கம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு. சுத்தம் உள்ள உடம்புதான், சுத்தம் உள்ள உடம்புதான். சுத்தம் என்பது மறந்தால், சுத்தம் என்பதை மறந்தால் நாளும் குப்பை மேடுதான், நாளும் குப்பை மேடுதான்.